இது மாதிரி என்னுடைய உடம்புலயும் மரு இருக்குது, அது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்பனா நான் சொல்ற இந்த சின்ன டிப்ஸை மட்டும் நீங்க ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அட ஆமாங்க, இப்ப கொஞ்ச நாளாவே மருவுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி தர சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுனே இருக்கீங்க. நானும் எனக்கு தெரிஞ்சு மருவை சரி செய்யறதுக்கு நிறைய வீடியோவும் போட்டுட்டேன். ஆனா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்க உடம்புல இருக்கிற மருவெல்லாம் ஒரே வாரத்துல காணாம போயிடும். முதல்ல இது மாதிரி மரு நம்ம உடம்புல வர்றதுக்கு காரணமே நம்ம உடம்புல ஏற்படுற கிருமி தொற்று தான். அது மட்டும் இல்லாம இது தொத்து வியாதின்றதால ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே பரவிடும். குறிப்பா நம்ம உடம்புல எங்கெல்லாம் தோல் சுருக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மருவு வரும். இதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு வெத்திலையை மட்டும் தனியா காம்போட பறிச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த வெத்திலையில ஆன்டி பாக்டீரியல் இருக்கு, இது கிருமி தொற்று எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வெத்திலைக்கு போட பயன்படுத்துற சுண்ணாம்பு 5 ரூபாய் கடையில கொடுத்து வாங்கிக்கிங்க. முதல்ல வச்சிருந்த வெத்திலையில காம்பு மட்டும் பிச்சு தனியா இது மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெத்தலை காம்பை எடுத்து சுண்ணாம்புல தொட்டு நம்ம உடம்புல எங்கெல்லாம் மரு இருக்குதோ அங்கெல்லாம் இது மாதிரி வச்சாலே போதும். கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்கிற மருவெல்லாம் ஒரே வாரத்துல கொட்டிக்கும். தம்பி, இந்த ட்ரீட்மெண்ட் நீ ஒரு நாள் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சரியாவலன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இது மாதிரி வெத்தலை காம்பை பிச்சு சுண்ணாம்புல தொட்டு அந்த மரு மேல வச்சுனே இருக்கணும். அப்பதானே உன்னோட உடம்புல இருக்கிற மருவெல்லாம் 8வது நாள் கொட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். இது மாதிரி உங்க உடம்புலயும் மரு இருந்தாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.